கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன், கொண்டேன் கொண்டேன் உயிர் காதல் நான் கொண்டேன். இரவினிலே அவன் கனவுகளை மிக அருகினிலே அவன் இனிமைகளை தின்றேன் தின்றேன் திவிட்டாமல் நான் தின்றேன். கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் கண்டேன். விஜய் வரணும், வெற்றி அடைஞ்சி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அதை கொடுக்க இதை கொடுக்க கேட்கக்கூடாது. விலைவாசி கம்மி பண்ணணும், படிக்க வைக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும், முக்கியமாக ஏழை மக்களுக்கு வேலை கிடைக்கணும். எல்லா வீட்லேயுமே தாலி நூலை வச்சு கூட படிக்க வைக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது. வேலை கேட்டாலும் கமிஷன் கேட்காங்க, 10,000 கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்காங்க. அதெல்லாம் ஒழிச்சு ஏழை மக்களுக்கு வேலை கொடுக்கணும். இவர் கண்டிப்பாக வரணும். ஐயா, என் பேர் சுப்புலட்சுமி, தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர். எனக்கு அவரை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன். ஆமாம், அவரை பார்க்கறதுக்காண்டி தென்காசிலேருந்து வந்திருக்கேன். புதுச்சேரி பற்றி நல்லா தான் சார் பேசினார். இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கலாம், அது கொஞ்சம் பேசியிருக்கணும். அப்புறம் ரேஷன் கடையில் எதுவும் போடலைன்னு சொல்லி கொஞ்சம் பேசினார், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கணும். மக்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வரணும். எல்லாத்துக்குமே தான் விஜய் பார்க்கணும், ஸ்பீச் கேட்கணும், ஓட்டு போடணும், எல்லாத்துக்கும் தான் வந்திருக்கோம். நான் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லது பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரி, கண்டிப்பாக பண்ணணும். இது வரைக்கும் வந்த யாருமே அப்படி சொல்லலை, சொல்லியும் பண்ணாமலே விட்டுட்டாங்க. இவர் சொன்னதை கண்டிப்பாக பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கோசரம் அந்த கூட்டம் தான் இவ்வளவும். இங்கே தான் சார், பாண்டிச்சேரியில் தான் வரோம் நாங்கள். நைட்டு வந்து டோக்கனை கொடுக்கணும், டோக்கனை உள்ளாந்தால் உள்ளே பார்க்கணும் அப்படி இப்படின்னாங்க. அதனால் நாங்கள் வந்து காலைல சரியாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் டோக்கன் இல்லாமல் வந்து உள்ளே விட்டாங்க. எல்லாருமே வந்து நல்லா ஸ்பீச் பண்ணார் அண்ணா. ஒன்று அவ்வளோலாம் ஸ்பீச் ரொம்ப கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தாரு. ஏன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ சின்னதில்லை, அதனால் கம்மியாக தான் கொடுத்தாரு ஒரு ஸ்பீச். அவர் எல்லாருமே செம்ம ஹாப்பி. அதான் திமுக பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீச் அதில் மட்டும்தான். பாண்டிச்சேரியில் எதாவது பண்ணுவார் தான், எப்படி பண்ணாமல் இருப்பார்? இவ்வளோ தூரம் வந்து ஸ்பீச்சு கொடுத்துக்கிறாரு அவர். இது சின்ன இடம் இருந்தாலும் கொஞ்சமாக ஸ்பீச்சு கொடுத்துட்டு கிளம்பிட்டார், அவ்வளோதான். வந்தோம் சூர்யா, வந்தோம் தளபதியை பார்த்துட்டோம், அவ்வளோதான். பாண்டிச்சேரிக்கு வந்து யூனியன் டெரிட்டரியிலேருந்து ஸ்டேட்டாக மாறணும்னு சொல்லி அதுக்கு சொல்லியிருக்காரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அப்புறம் சென்ட்ரல்லேருந்து ஃபண்ட்ஸ் அலாட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு. நிறைய தடவை அலாட் பண்ணியிருக்காங்க, பட் ஃபுல்லாக கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால் அதை பற்றி பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியோட ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி பேசினார், மணப்புல விநாயகர் கோயில் பற்றி பேசினார். அப்புறம் நிறைய விஷயம் பேசினார். நாங்கள் அங்கே உள்ளே போகல, நாங்கள் வெளியிலே இருந்த அந்த டென்ட்டில் இருந்து பார்த்தோம். எனக்கு உள்ளே போகணுன்னு ஆசை. எனக்கு வந்து சன்னில் மைக்ரைன் வந்துடும், அதனால நான் நிழலில் இருந்து பார்த்தேன். நான் வீடியோலாம் எடுத்தேன் நிறையா. நான் விஜய் பார்த்த உடனே எனக்கு அழுக வந்துருச்சு, அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் அம்மா தான் வந்து எனக்கு கன்சல்ட் பண்ணாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவங்க இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். இது கூட சரி, ரோடு வந்துருந்தாருனாக்கா இப்போ நாங்களாம் கஷ்டப்பட்டு வரது நாங்கள் அங்கேயே பார்த்துக்குவோம். இப்போ கும்பலை கூட்டி பார்க்குறது பெரிய விஷயமே, தப்பு அது. இப்போ இதில் தானே ஆபத்து வருது. ரோடில் போயிட்டு இருந்தால் நாங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக கிட்ட இருந்து கூட பார்ப்போம். இப்போ அவரை எட்ட இருந்து பார்க்குறதே ஒரு மன கஷ்டம் தான் எங்களுக்குலாம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் எங்களுக்கு அழுதுட்டோம். நான் எல்லாம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அழுதுடுது. இவரை விட கண்டிப்பாக உலகத்தில் வேறு நல்லவர் யாருமே கிடையாது. இவரை விட நல்லது செய்கிறவங்க வேறு யாரும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் என் தளபதிக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஓட் பண்ணுறேங்க. வேறு எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. அவரை சிஎம் சீட்டில் உட்கார வச்சு பார்க்கணும், அது மட்டும்தான். கண்டிப்பாக எந்த ஆக்டர் வந்தாலும் நான் இதுக்கு ஆதரிப்பேன். பட் ஆனால் யாரும் வரதுக்கு முன் வரல. பட் என் தளபதி மட்டும் தான் இறங்கியிருக்காரு. கண்டிப்பாக அவர் மட்டும்தான் நல்லது செய்வார் இந்த நாட்டுக்கு, வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே அவருக்கு ஓட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். தமிழகம் புதுச்சேரியை அதை பற்றி எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை என் தளபதி வந்தால் எல்லாமே செய்வார், அவ்வளோதான். அவரால் மட்டும்தான் அது முடியும், வேறு யாராலுமே முடியாதுங்க. ஏன்னா அவரோட ப்ரொஃபஷனலை விட்டுட்டு இங்கே வந்திருக்காருன்னா அவருக்கு அவசியமே கிடையாது. பட் அவர் வந்து செய்யணும்னு நினச்சி தான் வந்திருக்காரு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க செய்யணும், அவங்களும் செஞ்சுருக்காங்க. சில அவங்க செய்யாமல் இறங்கிட்டு பாதியில் போயிடவும் இருக்காங்க. பட் ஆனால் என் தளபதி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அவர் செய்வார். அதுக்கு மட்டும்தான், நமக்கோசம் செய்கிறது தான் அவர் இறங்கிட்டாரு. ஸோ அவரை ஏமாத்திடாதீங்க தயவு செஞ்சு. மக்கள் எல்லாருமே நீங்கள் சிந்திச்சு யோசித்து தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். அவரை தவிர வேறு உலகத்தில் நல்லவர் யாருமே கிடையாதுங்க, இவர் மட்டும்தாங்க, அவ்வளோதான். அதான் மாநில அந்தஸ்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இது நிதி பற்றாக்குறையெல்லாம் சரி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு.
அது எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவர் சொல்கிறதுல? அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் யார் ஜெயிக்கிறாங்க என்னன்றதை வச்சு தான் சொல்ல முடியும். நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் என்னன்னு சொல்ல முடியும். நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாதுங்களா? அவர் பார்க்குறதுக்காக வந்தீங்களா? இல்லை நான் அவரை பார்க்கறதுக்காக வந்தால் அது ஓகே, மற்றபடி ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்குது. 72 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பாண்டிச்சேரியில் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணதுனால எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தலைவரை பார்த்ததில் அதை விட மிக பெரிய சந்தோஷம். அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. எப்பவும் போல சூப்பராக இருந்துச்சு. அவர் எப்போவுமே சூப்பராக தான் பேசுவார். இன்றைக்கி எதுவும் ஆஸ் யூஷுவல் சூப்பராக பேசினார். ஒரு 13 நிமிடங்கள் தான் பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன இருக்குது, 2 நிமிஷம் கூட பேசலாம். எங்கள் தலைவர் எங்களுக்கு ஹலோ நல்லா பேசினார். ஹலோ மக்களே பாய், ஹாய் பாய் எங்களுக்கு சொன்னாலே போதும். அந்த அளவுக்கு வி லவ் விஜய். ஸோ மினிட்ஸ் ஐ திங்க் அது ஒன்றும் கணக்கு இல்லை. இப்போ இங்கே பேசிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு? எது முக்கியமான கருத்து? நிறைய எப்பவும் போல நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் இதை பார்த்தாவது கற்றுக்கங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, அதை நாங்கள் திருப்பி சொல்ல விரும்புகிறோம். ஸோ இதை பார்த்தாவது மற்ற ஸ்டேட்டில் கற்றுக்கணும் கண்டிப்பாக. இப்போ பாண்டியர்களுடைய ஆட்சி சரியான ஆட்சியாக இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது, கண்டிப்பாக கூட்டணி அமையும் நம்புகிறோம். கண்டிப்பாக. ஆனால் பிஜேபி இருக்காங்களே, என்ன கூட வெளியே போயிடுவாங்க, போகணும். தேங்க்யூ. பாண்டிச்சேரிக்கு விஜய் முதல் முறை வந்தது புதுச்சேரி மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2026 புதுச்சேரி தமிழ்நாடு இரண்டுலேயும் ஆட்சியை நாங்கள் பிடிப்போம். ஆட்சி கொஞ்சம் சில குறைபாடுகள் இருக்குது. அண்ணன் சொன்னார், விஜய் என்ன சொன்னார், அந்த குறைபாடெல்லாம் மருத்துவம், கல்வி இதெல்லாம் கொஞ்சம் போதிய அளவு இல்லை. அதை மாற்றணும்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நம்ம தலைவர் செய்வார். நாங்கள் எதிர்பார்த்த எல்லாத்தையுமே அவர் சொன்னார். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ ஒரு வேலை செய்யணும்னா சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எங்கள் சொந்த ஹோம் டவுன்லேயே எங்களால் செய்ய முடியல. அவர் ஐடி இங்கே உருவாக்குறேன்னு சொன்னது ஒரு பெரிய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு யங்ஸ்டர் மத்தியில் அது ஒரு நல்ல ஒரு கொள்கை. அண்ட் மாநில அந்தஸ்து கூடி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அவர் வந்தோடனே அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் ஆட்சிக்கு வந்ததும் அரசாங்க வேலை வாய்ப்பே நிறைய இன்னும் வராமல் இருக்குது. அது அவங்கவுங்க ஆள் பற்றாக்குறையாக தான் இருக்குது. அவர் எல்லாத்தையும் நிரப்பணும், இல்லை அவர் அந்த ஆட்சியில் எல்லாமே நல்லது நடக்கணும். ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேங்க. எங்களுக்கு விஜய் மேலே நாங்கள் விஜய் ஃபேனு, அதனால் மெயினாக அவரை பார்க்குறதுக்கு இந்த வாட்டி அவர் தாங்க ஆட்சி. அவர் வரட்டும், வந்தோடனே எங்களுக்கு நிறைய செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு நம்புகிறோம். அவர் பேசுகிற புதுச்சேரியில் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே கொண்டு வரலான்னு தோணுது எங்களுக்கு. யார் கூட கூட்டம், அவர் தனியாக இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவார். ஆமாம், கூட்டணி பெற்றார். அவர் நல்ல மாற்றம் கொண்டு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.